பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை இந்த சுதாகர் ஏமாற்றி வாங்கின விஷயம் கூடிய சீக்கிரமே நம்ம இனியாவுக்கு தெரிய வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இப்போ வரைக்கும் இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயமும் இனியாவுக்கு தெரிய வரலை. இனியா இங்கே ரொம்பவே சந்தோஷமாக நிதிஷ் கூட வெளியே ஹாயாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்பப்போ இனியா கிட்டே நம்ம பாக்கியா பேசினாலுமே ஆனால் எதையுமே சொல்கிறதில்ல. பாக்கியா எல்லாத்துலேயுமே தப்பு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இவ்வளோ திமிரு பிடிச்ச இந்த பாட்டியை வீட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. இந்த சுதாகருக்கு சரியான ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டிக்கு ஒரு பெரிய ஆப்பா பாக்கியா பார்சல் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பாட்டினாலே எல்லாருக்கும் செம்ம வெறுப்பு தாங்க ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பண்ணுறாங்க. அவங்க பேசினாலே செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. பாட்டி நியாயமாக நடந்துக்கிட்டால் யாருங்க அவங்க மேலே கோவப்பட போகிறா? ஆனால் அவங்க அப்படியே இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், பாக்கியா எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ரொம்பவே உடஞ்சி போயிட்டு தன்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்திங்கன்னா இழந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ கூட பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லினாலும் இந்த பாட்டி பரவாயில்ல, அவங்கள இதுக்கப்புறம் நீ வீட்டில் தான் இருக்கணும், ரெஸ்ட் எடு, இதெல்லாம் ஒரு பேச்சா? இந்த பாட்டிக்கு வயசு தான் ஆச்சே தவிர பெரியவங்களுக்கு இருக்க வேண்டிய எந்த தகுதியுமே இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் பாக்கியா தான் சரியான முட்டாளாக இருக்காங்கன்னு சொல்லணுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு எதுனாலும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் போயிட்டு ஓடோடி போயிட்டு நின்றாங்க. ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி அப்படியா இருக்கிறாங்க? பாக்கியா எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அதை பார்த்துட்டு அவங்களையே தான் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இனியாச்சும் இந்த முட்டாள் பாக்கியா கொஞ்சம் திருந்தினா நல்லாயிருக்கும். இந்த ஈஸ்வரி பாட்டியை கழுத்தை பிடிச்சி வெளியே தான் தள்ளலாம். என்ன இவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் பாக்கியா பண்ணுற மிகப்பெரிய தப்பே. இந்த திமிரு பிடிச்ச ஈஸ்வரி பாட்டி அது வாட்டில் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இந்த பாக்கியா அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான். ஓங்கி ஒரு அறை விட்டால் அமைதியாக இருப்பாங்களே, அதை பண்ண மாட்டாங்க இந்த பாக்கியா. இப்போ வாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பாக்கியா ரெஸ்டாரண்ட் தான் கதையேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 ரெஸ்டாரண்ட்டுமே பாக்கியாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. என்னடா பண்ணலாம்? ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான இந்த சுதாகரை மட்டும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க. இங்கே இனியாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. எதுக்காக அம்மா அடிக்கடி நம்மக்கிட்ட நிதிஷ் நல்லா பார்த்துக்கிறாரா, இங்கே வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக பேசுகிறாங்களா, நடந்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்குறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க. இங்கே எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. என்னன்னா அங்கே எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாமே இப்போ வரைக்கும் இனியாவுக்கு தெரியாது, நம்மளால் தெரியவும் வேணாம். ஆனால் இனியாவுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சால் கண்டிப்பாக இனியானால் அம்மா பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் நினைக்கிறாரு. ஆனாலுமே இப்போ வெளியே போயிருக்கிற இனியாவுக்கு இது தெரிய வேணாமே, அதனால் சந்தோஷம் கெடும் அப்படின்னும் இங்கே எழிலுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இங்கே அமைதியாகவே எழில் இருக்கிறாரு, யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே இனியாவுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னாச்சு, நான் கேட்குறதுக்கு நீ ஏன் பதிலே சொல்ல மாட்டேற? அங்கே அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அம்மா நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எழில் அப்படியே சொதுப்பி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா, எல்லாமே இங்கே ஃபைன் தான், நீ இதை பற்றி யோசிக்காத, நீ அங்கே எப்படி இருக்கிற, என்ன உனக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டியா, இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எழிலோட பேச்சில் தடுமாற்றம் தெரியுது. அதனால் இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு, அண்ணா நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதாண்ணா, ஏன் எல்லாரும் எதையும் மறைக்கிறீங்க, எதுக்காக என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேறீங்க, இப்போ என்ன நான் உங்கள் குடும்பத்து ஆள் இல்லையா, வேறு குடும்பத்து ஆளாயிட்டேனா, அதனால தான் இப்படிலாம் பாகுபாடு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. குட்டிமா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அப்படிலாம் இல்லைடா, நீ அங்கே சந்தோஷமாக இருக்கணும், நீ நம்ம ஃபேமிலி பிரச்சனைலாம் பற்றி எதையுமே யோசிச்சுட்டு இருக்காத, நீ அங்கே எதுக்காக போயிருக்கிற, நல்லா சுற்றி பார்த்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கிற, அது இப்போ தான் உனக்கு புதுசாக கல்யாணம் ஆகிடுக்கு, இந்த டைமில் நீ மற்ற எதையுமே யோசிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லண்ணா, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஏதோ மனசே சரியில்லை, அம்மாவும் அடிக்கடி என்கிட்ட கால் பண்ணி பேசும்போதெல்லாம் நிதிஷ் எப்படி பார்த்துக்கிறாரு, வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா பேசுகிறாங்களா, உன் மாமனார் மாமியார் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எதுக்காக இப்படிலாம் அடிக்கடி கேட்கணும், அங்கே எதுவும் பிரச்சனையா, அதான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, நீ எப்படி இருக்கிற, எல்லோரும் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான், இதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் சொல்கிறாரு. அப்படியா, அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையேண்ணா,
அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் விடுற மாதிரி இல்லை, துருவி துருவி கேட்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எழில்கிட்ட ப்ராமிஸ் கேட்குறாங்க. இப்போது நீ என் மேலே ப்ராமிஸாக சொல்லு, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அம்மா நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் இங்கே எழில் இருந்துக்கிட்டு இனியா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து உன்னோட அங்கிள் வந்து அம்மாக்கிட்ட வந்து ஒரு பேப்பரில் சைன் வாங்கினாரு. ஒன்லி வந்து அது ரெஸ்டாரண்ட்டுக்கு நேமை மட்டும்தான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினாரு. ஆனால் கடைசியாக வந்து ரெஸ்டாரண்ட்டையே வந்து உன்னோட பேருக்கு மாற்றிட்டதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோட்டோ கொண்டு தூக்கி வெளியே விட்டு எறிஞ்சிட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ அம்மாவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து அவங்க ஓனர்கிட்ட பேசி அதையுமே வாங்கிட்டாங்க. அடுத்தடுத்து அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்கே எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு எழில். இதை கேட்ட இனியாவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னண்ணா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எதையுமே நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலை. நான் அப்போவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேணாமே வேணாம். அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க, இப்போ அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சா, நான் கிளம்பி வரேன் நான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியா வந்து சொல்கிறாங்க. குட்டிமா நீலாம் வர வேணாம் சரியா, நீ இரு, நீ மெதுவாகவே வா, இதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்னா இதுக்கப்புறம் என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே நிதிஷ் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. என்னங்க உங்கள் அப்பா எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எங்கள் அம்மாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கியிருக்கிறாரு, இதே மாதிரி தான் எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கி இப்படி அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இனியா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட நிதிஷ்க்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிற இனியா, எதனாலும் இப்படிலாம் அப்பாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காத, எதுக்காக ஆண்டி ரெஸ்டாரண்ட்டை போய் அப்பா ஏமாற்றி வாங்கணும், அப்படியே அவருக்கு அவசியமே கிடையாது, அவருக்கு எத்தனையோ ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆண்டி ரெஸ்டாரண்ட்டோ ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அதுக்காக போயிட்டு ஆசைப்பட்டேன் எங்கள் டாடி போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிற, நீ பேசுகிறது ரொம்பவே நீ தப்பாக இருக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பொய்யா சொல்கிறேன், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்திருக்குன்னு தெரியுமா, அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையுமே அவர் வந்து பிடுங்கிட்டாரு, அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்களாம், கிளம்புங்க உடனே வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. செல்வியுமே பார்த்து பேசுகிறாங்க. இனியா செல்வி இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற யாருக்கிட்டையும் சொன்னால் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியை பார்த்தே வந்து இனியா பேசுகிறாங்க. செல்வி நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் இனியா கிட்ட வந்து ஒப்பிக்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு செம்ம கோபமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சுதாகர் மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வந்து எழுதி வாங்கிக்கிட்டாரு, எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்லேயே எங்கள் அம்மாவே வந்து இருக்கக்கூடாதான், அவங்கள வந்து வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு போலீஸை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் வீட்டுக்கு நம்ம இனியா வர்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவையும் எழிலையுமே பார்த்தீங்கன்னா இனியா கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இங்கே இனியாவை பார்த்ததும் இங்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாக்கியாவுக்கு. என்ன இனியா சடனாக வந்து நிற்கிற, என்னதான் ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. என்னம்மா எனக்கு இப்போ ஓ மேலே தான் அதிக கோவம், இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ இருந்துகிட்ருக்குற, ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட எதையுமே சொல்லலை பார்த்தியா, ஏமா இப்படிலாம் இருக்கிற, நான் நீ கஷ்டப்படணும், நான் சந்தோஷமாக இருக்கணுமா, அதை தான் நான் விரும்புவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை இனியா, என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கிற, நீ பண்ணுறது எதுவுமே வந்து உன் லைஃபுக்கு வந்து நல்லதே கிடையாது, இதனால் உன் லைஃபுக்கு பிரச்சனை வருமா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு லைஃபே வேணாம்மா சரியா, உன்னை கஷ்டப்படுத்திட்டு உன்னோட உழைப்பை சுரண்டிட்டு தான் நான் என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா கைது பண்ணுங்க இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரை கை நீட்டுறாங்க இனியா போலீஸ்காரங்கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகர் செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க இனியா மேலே. என்னம்மா இனியா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன், நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், எங்கள் அம்மாவை நீங்கள் என்னை வச்சு தான் மிரட்டி, என் லைஃப்பை வச்சு மிரட்டி அப்படி எதுவுமே பண்ண விடாமல் வச்சுருப்பீங்க, ஆனால் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல, நான் அமைதியாக இருப்பேனா, நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு சரிங்களா, ஏமாற்றி எங்கள் அம்மா கிட்டேருந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிருக்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, இந்த பொழப்புக்கு நீங்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட பிச்சை எடுத்து உங்கள் பிஸ்னஸை நடத்திக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலை உங்களுக்கு, கண்டிப்பாக இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் வெளியெல்லாம் இருக்க முடியாது, காலம் முழுவதும் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருங்க, களி தின்னுங்க,
அப்போவாச்சும் உங்களுக்கு புத்தி வரும். இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை ஏமாத்துன மாதிரி வேறு யாரையுமே ஏமாத்தணும்னு சொல்லிட்டு எண்ணம் வராது அப்படின்னு இங்கே இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்க கேட்க இங்கே சுதாகருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோவம் வருது. இனியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன எனக்கு எதிராகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறியா? நீ என்னோட பையனை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வந்திருக்க சரியா? என் வீட்டில் தான் நீ வாழணும். எனக்கு எதிராக இப்படிலாம் பண்ணேன்னா எப்படி உன்னை நான் என் வீட்டில் வச்சுக்குவேன் அப்படின்னு வந்து இங்கே சுதாகர் வந்து மிரட்டுறாரு. ஓ மிரட்டுறீங்களா அங்கிள்? பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போங்க அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருக்கு பெரிய அப்பா நம்ம இனியா வச்சிடுறாங்க. இங்கே நிதிஷ் வந்து இனியா பண்ணுறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டோரி போச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க.